ஹலோ பிரின்சஸ், எப்படி இருக்கீங்க எல்லாரும்? ரொம்ப நாள் ஆச்சு நம்ம சேனலில் வீடியோ ஷேர் பண்ணி. ஸோ இன்றைக்கி ஃப்ரைடேவோட ஒரு மினி vlog தான் பார்க்க போகிறோம். வாங்க இன்றைக்கி ஃபுல் டே ரொட்டீன் பார்க்கலாம். காலையில் 4:00 4:30க்கே எழுந்துட்டேன். இன்றைக்கி வெள்ளிக்கிழமைன்றதால காலையில் பூஜை பண்ணணும்னு சொல்லிட்டு முந்தின நாள் நைட்டே ரொம்ப ஸ்ட்ராங்காக மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அதனால் காலையில் சீக்கிரம் எழுந்திரிச்சிட்டேன். என்ன தான் நம்ம ஈவினிங்கில் விளக்கேற்றி பூஜை பண்ணாலுமே காலையில் இந்த மாதிரி பிரம்ம முகூர்த்தத்தில் பூஜை பண்ணும்போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். கண்டிப்பாக அது ட்ரை பண்ணி பார்த்தவங்க எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ காலையில் வெளியில் விளக்கு ஏற்றிட்டு உள்ளேயும் பூஜை பண்ணிட்டேன். 5:00 பூஜை வேலை எல்லாமே முடிஞ்சு போச்சு. நம்ம வீட்டில் கிச்சன் பூஜை ரூமோட அட்டாச் ஆகிருக்கோம் அப்படின்றதால சமைக்கும்போது எல்லாமே அந்த சாம்பிராணியோட ஸ்மெல் ரொம்ப ஹெவியாக இருக்கும். அதனால நான் எப்போவுமே 2-3 சாம்பிராணி ஏற்றி வச்சிடுறது. பூஜை பண்ணதுக்கப்புறமா பேஸ்கெட் எல்லாமே க்ளீன் பண்ணிட்டேன். சாதம் வைக்கிறதுக்காக சாதத்துக்கு தண்ணியும் அடுப்பில் வச்சுட்டேன். எங்கள் 2 பேருக்கும் டீ போடுறதுக்காக இப்போ நான் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா, இது தஞ்சை நேச்சுரல்ஸோட நாட்டு சர்க்கரை. நம்ம வீட்டில் ஒயிட் சுகரை கிட்டத்தட்ட ஒரு 1 இயருக்கு முன்னாடியே நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோம். ஸோ எது செஞ்சாலுமே நம்ம வீட்டில் நாட்டு சர்க்கரை தான். எங்கள் 2 பேருக்கும் காலையில் தேவையான அளவு கொஞ்சமாக இஞ்சி டீ போட்டு எடுத்துக்கிட்டேன். என்ன தான் நம்ம காலையில் சீக்கிரம் எழுந்து வேலை செஞ்சாலுமே அந்த டீ உள்ளே போனால் மட்டும்தான் நம்மளால் பிரிஸ்காக இருக்க முடியுது. இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன மெனுனா கேரட் ரைஸ், அது கூடவே கொஞ்சமாக சிறுகீரை கடையல், பருப்பு சேர்க்காமல் இது கடையிறது, கூடவே கொஞ்சமாக வாழைப்பூ வடையும் வாழைக்காய் ஃப்ரையும் தான் பண்ண போகிறேன். இதுக்கப்புறம் நான் போயிட்டு டீயை குடிச்சிட்டு தான் மீதி வேலையை கண்டினியூ பண்ண போகிறேன். காலையில் எழுந்த உடனே அரிசியும் வடைக்கு பருப்பும் ஊற வச்சுட்டேன்றதால 2மே நல்லா ஊறிடுச்சு. ஒரு பக்கம் சாதத்துக்கு வச்சுருந்த தண்ணியும் நல்லா கொதிச்சிருச்சு. அரிசியை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பும் சேர்த்துட்டேன். நம்ம வீட்டில் எப்போவுமே சாதம் வடிக்கும்போது கொஞ்சமாக உப்பு சேர்த்து தான் சாதம் வடிப்போம். கீரைக்கு பார்த்திங்கன்னா, இதில் நான் இன்றைக்கி பருப்பு சேர்க்காமல் கடைய போகிறேன். இதில் கொஞ்சமாக ஒரு 2லேருந்து 3 பச்சை மிளகாய், ஒரு 10 பல் பூண்டு, 2 சின்ன சைஸ் தக்காளி சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் வெந்ததுக்கு அப்புறமா கீரை, கொஞ்சமாக மஞ்சள் தூள், தேவையான அளவு கல் உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு லைட்டாக அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தட்டு போட்டு மூட வேண்டாம். ஒரு 2 நிமிஷத்துலேயே கீரை நல்லா வெந்துடும். அதுக்கப்புறமா இதை தாளிச்சிட்டு கடைஞ்சிட வேண்டியது தான். இப்போது சைடில் சாதம் வெந்ததுக்கப்புறமா அதை எடுத்து வடித்து விட்டுட்டேன். இதில் வாழைக்காய் பொரியல் செய்ய போகிறேன். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு, ஒரு 5 பல் பூண்டு இந்த மாதிரி தட்டி சேர்த்துக்கோங்க. கூடவே பாதி பெரிய சைஸ் வெங்காயம் அதையும் பொடியாக கட் பண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது கட் பண்ணி வச்சுருக்கிற வாழைக்காய், உப்பு, மிளகாத்தூள், மஞ்சள் தூள் எல்லாமே சேர்த்துட்டு லைட்டாக அந்த மாதிரி தண்ணியை தெளித்து விட்டுட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு தட்டு போட்டு மூடி விட்டிங்கன்னா 2 நிமிஷத்தில் பொரியல் சூப்பராக வெந்து ரெடியாகி வந்துடும். இப்போ கீரையும் நல்லா வெந்துருச்சு. அதையும் எடுத்து கடைஞ்சி வச்சுட்டேன். கேரட் சாதத்துக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு, காஞ்ச மிளகா, அது கூடவே கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு. பருப்புன்றது நம்மளோட ஆப்ஷனல் தான், வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவு வெங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ 2 பெரிய சைஸ் கேரட்டை இந்த மாதிரி துருவி வச்சுருக்கேன். இந்த கேரட்டையும் சேர்த்து இது கூடவே தேவையான அளவு உப்பு, மஞ்சள் தூள், கொஞ்சமாக பெருங்காயத்தூள் எல்லாமே சேர்த்துட்டு ஒரு தட்டு போட்டு 2 நிமிஷம் மூடி விட்டிங்கன்னா இது நல்லாமே வதங்கி வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ நான் ஆல்ரெடி உப்பு சேர்த்து வடித்து வச்சுருக்கிற சாதத்தையும் எடுத்து இதில் கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். சப்போஸ் நீங்கள் இது குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸாக பேக் பண்ணுறீங்க அப்படின்னா காஞ்ச மிளகாவை தவிர்த்துட்டு அதுக்கு பதிலாக பெப்பர் தூளை மிக்ஸ் பண்ணி கொடுங்க. கடைசியாக இறக்கும்போது கொஞ்சமாக நெய் சேர்த்து இறக்குனீங்கன்னா டேஸ்ட்டு இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தழையும் சேர்த்து இறக்கிட்டிங்கன்னா கேரட் சாதம் சூப்பராக ரெடி. இந்த கேரட் சாதம் செஞ்சிட்ருக்கும்போதே நான் இந்த வடைக்கு தேவையான அளவு பருப்பையும் அரைச்சி எடுத்துட்டேன். இதில் நான் என்னென்ன சேர்த்துருக்கேன்னு கேட்டிங்கன்னா, ஒரு துண்டு இஞ்சி, 3 பல் பூண்டு தோலோடு சேர்த்துருக்கேன், கொஞ்சமாக சோம்பு, தேவையான அளவு உப்பு எல்லாமே சேர்த்துட்டு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. கடைசியாக இதில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், கொஞ்சமாக பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா, கட் பண்ணி வச்சுருக்கிற வாழைப்பூ, இப்போது இந்த பூவுக்கு தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. டைம் இல்லாததால் என்னால் இந்த வடை போட்டு எடுக்கிறதெல்லாம் வீடியோவில் கவர் பண்ண முடியல. நான் இந்த வேலை எல்லாமே செய்யறதுக்குள்ளே ஹஸ்பண்ட் மீதி இருந்த பாத்திரத்தை எல்லாமே தேய்ச்சி எடுத்து வச்சுட்டாங்க.
ஸோ ஒரு வழியாக காலையில் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் மெனு எல்லாமே முடிச்சுட்டேன். அவரே வீடு எல்லாமே க்ளீன் பண்ணி கூட்டி விட்டுட்டாங்க. ஸோ என்னோடய பாதி வேலை அங்கவே முடிஞ்சு போச்சு. என்னோடய வேலை கிச்சனில் வேலை செஞ்சது மட்டும்தான். அது கூடவே பார்த்திங்கன்னா அவர் என்னோடய லஞ்ச் பேக்கு, ஆஃபீஸ் பேக்கு எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டாங்க. ஸோ வாங்க ஃபைனலாக இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன மெனுன்றதை பார்க்கலாம். ஒயிட் ரைஸ், அது கூடவே சிறுகீரை கடையல். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சிறுகீரை கடையலில் பருப்பு சேர்க்காமல் கடைஞ்சது. ரெசிபி வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். அது கூடவே வாழைக்காய் ஃப்ரை பண்ணியிருக்கேன். அண்ட் இது கூட பார்த்திங்கன்னா என்னோடய ஆல் டைம் ஃபேவரட் கேரட் சாதம். கேரட் சாதம் இல்லை, எனக்கு எந்த வெரைட்டி ரைஸ் கொடுத்தாலும் வாரத்தில் 7 நாளுமே நான் சாப்பிடுவேன். எனக்கு வெரைட்டி ரைஸ்னால் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்குமான்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் எல்லாரோட ஃபேவரட் வாழைப்பூ வடை, அதையும் செஞ்சு எடுத்து வச்சுட்டேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பரான ஊத்தப்பம் செஞ்சுருக்கேன், மினி ஊத்தப்பம். அது கூடவே நேற்று வச்ச மத்தி மீன் குழம்பு இருந்தது. ஸோ அந்த குழம்போடு அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. நான் இன்றைக்கி வெள்ளிக்கிழமைன்றதால நான்வெஜ் எடுத்துக்க மாட்டேன். ஆனால் ஹஸ்பண்டும் லிஷாந்தும் நான்வெஜ் சாப்பிடுவாங்க. ஸோ அதனால் அவங்க 2 பேருக்கும் மட்டும் தோசையும் மத்தி மீன் குழம்பும் செஞ்சாச்சு. ஒரு வழியாக பார்த்திங்கன்னா 8:30க்கெலாம் என்னோடய கிச்சன் ஒர்க் எல்லாமே முடிஞ்சிருச்சு. கூடவே பார்த்திங்கன்னா பவர் கட் ஆகிடுச்சு. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.